கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி மதுரையில் 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை மையப்படுத்தி ஊராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை மக்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், அதேபோன்று வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி ஒரு பிரம்மாண்ட பேரணியும் ஒரு எழுச்சிமிகு மாநாட்டையும் நடத்தி முடித்திருக்கின்றோம். அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு தீர்மானங்களை விளக்கி நாடு முழுவதும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்ற முடிவினை அடுத்து எதிர்வரக்கூடிய 20ஆம் தேதி மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை MS ஜவாஹிர்லா சாஹிப் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறவிருக்கின்றது. இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம், மிக முக்கியமாக முஸ்லிம் சிறுபான்மையினருடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி மன்றங்களில் குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த சமூகத்திற்கு எதிராக பாஜக உள்ளிட்ட சங்பரிவார அமைப்புகளின் தூண்டுதலால் இன்றைக்கு மிக மோசமான கருப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. முன்பு CAA சட்டம், இப்போது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம், இப்படியாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த நாடாளுமன்றத்தில் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கின்றோம். குறைந்தபட்சம் 15% இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் பிரதிநிதித்துவம் 80 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய நிலையில் வெறும் 24 நபர்கள் மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆக எந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய வேதனைகளை, ரணங்களை, காயங்களை சட்டம் இயற்றக்கூடிய அவைகளில் பேச முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியும் சதியும் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. ஆக நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, அவருடைய மக்கள் தொகைக்கு தகுந்தால் போன்று பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும். முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைமை நினைத்து உண்மையிலேயே மிகவும் வருத்தப்படுகிறோம். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களால் பெரியார் தொடர்ந்து அண்ணா அரசியல் கட்சியை உருவாக்கியது தொடங்கி, அண்ணாவை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாலும் சரி, அதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய மரியாதைக்குரிய MGR அவர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு திராவிட இயக்கம் தமிழகத்தில் ஆட்சிக்கட்டில் அமர்ந்த காரணத்தால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களையும் திரும்பி பார்க்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவிற்கு கல்வி நிலையில், சமூக நிலையில், பொருளாதார நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. ஆக இந்த நிலையை தகர்ப்பதற்காக பாஜக, குறிப்பாக RSS விரித்த வலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக விழுந்து விட்டது என்பதைத்தான் இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு செங்கோட்டையினுடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே O பன்னீர்செல்வம் அவர்களை இயக்கியதாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் பின்னால் பாஜக, RSS இருக்கிறது. RSS கட்டுப்பாட்டில் அதிமுகவை இன்றைக்கு இழந்துவிட்டு இன்றைக்கு MGR அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இனி அதிமுகவை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் செங்கோட்டையினுடைய நிலையும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு பாஜக, குறிப்பாக மோடியினுடைய ஆட்சியின் மீது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான எதிர்ப்பு உண்டாகி இருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் 400 சீட்டுகளை பிடிப்போம் என்று பேசிய அவர்களை ஒரு பெரும்பான்மை அரசாக கூட இல்லாமல் ஒரு சிறுபான்மை அரசாக
மாற்றிய ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்தது. ஆனால் அது சிறுபான்மை அரசு கூட இல்லை, அவர்கள் ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்தியாவுடைய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிர்ச்சிகரமான உண்மைகளை தனது ஆய்வின் மூலமாக மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அதிர்ச்சிகரமான செய்திகள் வர இருக்கிறது. இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்ட மோடியும் இந்த பிஜேபி RSS கும்பல் இந்தியாவில் தலை காட்ட முடியாத அளவிற்கு எதிர்ப்பை இந்திய மக்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. பீகார் தேர்தல் பல்வேறு மாற்றங்களை அவர்களுக்குள்ள ஒரு அச்சத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் எதையாவது சொல்லி வாக்குகளை வாங்கிவிட முடியாதா, நம் மீதான அதிருப்தியை மாற்றிவிட முடியாதா என்று துடிக்கிறார்கள். அதில் ஒன்றாகத்தான் GST வரி குறைப்பையும் பார்க்கின்றோம். இது ஒரு தேர்தல் நாடகம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. விஜயினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாட்டில் பல்வேறு சந்தேகங்களை தொடர்ந்து அரசியல் ஆர்வலர்கள், அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவர் முழுமையாக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்கின்ற வார்த்தை பிரயோகங்களை சொன்னாலும் அவர் அரசியல் எதிரியான திமுகவுக்கு எதிராக அவர் காட்டக்கூடிய வன்மம் நிறைந்த வார்த்தைகள் கொள்கை எதிரிகளுக்கு எதிராக அவர் வெளிப்படுத்துவதில்லை. அது ஒரு மேலோட்டமான போக்காகவே இருக்கிறது. அவருக்கான ஒய்பிறவு பாதுகாப்பு முதற்கொண்டு அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு வேளை சாயம் வெளுக்கலாம் அல்லது அவருடைய தன்மைகள் வெளிப்படலாம். அதை நோக்கி நாம் காத்திருப்போம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் யார் என்பதை மக்கள் வெளிப்படுத்துவார். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கப்படுவதை தவிர வன்முறை அதற்கு தீர்வாகாது. வன்முறையை யார் கையில் எடுத்தாலும் அது தமிழ்நாடு அரசு அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து.